ஊட்டி வரை உறவு. படத்தின் பெயர் மட்டுமல்ல, ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு. காரணம் சொல்லலாம். அருந்து போனேன் உறவறியாமல் இன்னொரு தடவை காரணம் வரலாம். என்கிட்ட பதில் பேசினா சில பலன் கிடைக்காது. நான் சொல்றது அப்படியே ஆத்மாவுக்குள்ள உள் வாங்கியாச்சுன்னா அந்த பலன் கிடைச்சிடும். புரியுதா? அது எப்படிங்கிற ரகசியம் உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு குருமகான் சொல்லுகிற வார்த்தையை செவியார கேட்டு சிந்தைக்குள் பதித்து உள்ளுணர்வுடன் நினைவு இருந்து கொண்டே இருந்தால் அந்த உணர்வின் மூலமாக சுவாசத்தின் வாயிலாக இறை சக்தியை தொட்டு அந்த எண்ணங்கள் நிறைவேறும். புரியுதா? அந்த குருமகான் சொல்லும் பொழுது பதிலுக்கு 4 கேள்வியை கேட்டாச்சுன்னா வார்த்தைக்கு வார்த்தை முடிஞ்சு போயிடும், பிரயோஜனம் இருக்காது. அதனால எனக்கு பதில் சொல்லாம நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிடுவியா? கால் பண்ணுவா. உன்னுடைய சகோதரன் சொத்துக்களை ஏன் கொடுக்க மாட்டுக்கான் அப்படின்னு கேட்டேன். இவனுக்கு பிள்ளையா கொல்லியா, எதுக்கு இவனுக்கு சொத்து? எங்கள்ட்ட இருந்து புடுங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஒன்று. அடுத்து இவன் என்ன செஞ்சிருந்தான்னு பார்த்துருவோம் அப்படின்னு 2 விதமான போட்டி மனப்பான்மையில் அவன் இருக்கான். அதே மாதிரி எல்லாம் இல்லாத சமயத்தில் நம்மளை ஆதரிச்சவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செய்ய முடியலையே, அதனால இந்த சொத்தை வாங்கணும், நல்லவர்களுக்கும் கொடுக்கணும், என் பங்கத்தானே கொடுக்கேன், அவன் பங்க கொடுக்கலையே என்பது உன்னுடைய கேள்வி. காரணம் அந்த சொத்து உனக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வெற்றியாக்கி தர, ஜெயித்து என்னை வந்து பார்க்க வரலாம், எடுத்துக்கலாம். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னமா தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? காரணம் சொல்லலாம். யாரு? அவர் வேறு நான் வேறு, நான் வேறு அவர் வேறு. தம்பி என்ன தொழில் பார்க்குற? சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னூர் தர காலம் எக்ஸ்போர்ட் பெர்மிஷன்லாம் டேட்டு படியெல்லாம் கடந்து போச்சேன். அதை எப்போ ரெனோல் பண்ண போற? அது இல்லாம என்கிட்ட உத்தரவு கேட்க வந்திருக்க, வாங்கி தரேன். கால் ரூபா. இரண்டு வங்கியிலிருந்து உனக்கு லோன் கிடைக்கும், அதை வாங்கி தரேன். இன்னும் 3 விதமான இடங்களுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலைகளை உனக்கு உருவாக்கி தரேன். கோடி சம்பாத்தியம் செய்வாய். இதற்கிடையில இன்னும் ஒரு பெண்ணுடைய உறவும் உனக்கு வந்து தரக்கூடிய நிலைமை இருக்கு. அதுல நீ தப்பிச்சிடணும். காப்பாய்த்தார, பணம் கிடைக்கும், பண்போடு வாழ்வாய். கோயம்புத்தூர் பெண்ணடியாள். தம்பி சாப்பாடு முடிச்சு போனா, அவசரப்பட்டுறாத. சிரிக்கீழ நீங்க. அக்காவா உட்காரு. என்ன வேணும்? வருத்தப்படுவியாக்கா? பராசக்தி
பேசுவது கிளியா இல்லை. என்னடா தொழில் பார்க்க? பேச்சுவார்த்தைகள் உனக்கு முடிவு கிடைக்க மாட்டுக்க. தொழில் சம்பந்தமாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தெளிவான விடைகளும் முடிவுகளும் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா? என்ன செஞ்சா சரி வரும்? கொஞ்சம் கால் எடுத்து வா பார்க்கலாம். அம்மா பராசக்தி மாரியம்மாள் வாரியா? உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கும் வீட்டுக்கு போற வழியில அம்மன் கோயில் இருக்கு, சரியா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக இதே தொழிலை மாற்றி மாற்றியே நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீ இதே தொழிலை உனக்கு வளமாக தடையில்லாம நடத்தந்தா போதும்னா, இன்னொரு இடத்துல இருந்து உனக்கு ஒரு பண உதவி கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதை வச்சு கொஞ்சம் வளர்த்துக்கா, ஜெயித்து தாரேன். வேற என்ன வேணும்? செம்மையாக்கி தாரேன். நல்லா இரு மகனே. என்னைக்கும் உயர்ந்திருப்பாயப்பா. வாழ்க்கை கர்மசாமிக்கு திருப்பூர். உடல் ஆரோக்கியத்தை பத்தி மனம் குழம்பியது யார்? உடல் ஆரோக்கியத்தை பற்றி குழம்பி வந்தது யார்? என்னம்மா யாருக்கு? திருப்பூர். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன செய்து அண்ணாச்சிக்கு? என்னது? உட்காரலாம். உட்கார முடியுமா? கஷ்டம். அப்ப நின்னுக்காங்க. அப்ப மனத்தை அலப்பாய விடாம ஒருநிலைப்பட்ட மனதோட கொஞ்சம் நில்லுங்க, நான் பார்க்கிறேன். உன்னுடைய மனைவிக்கு மரண கண்டம் இல்லை. அப்பப்போ உடல் உபாதையும் படபடப்பான விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு, சரியானா? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தாரேன். ஒரே ஒரு சுமார் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஆமா, காப்பாய்த்தாரேன். வேற எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பமும் பணங்கள் நஷ்டப்பட்டு சொத்துக்கள் சம்பந்தமான வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். என்னை உட்காந்து பார்த்து போப்பா. ஆத்திரப்பட்டாத. 7:30 மணிக்கு பார்க்க. அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள் தாயும் மகன் யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. அப்ளை பண்ணியிருக்கான், பார்ப்போம். என்னடா தம்பி, ஃபாரின் சொந்தமா எதுவும் எண்ணங்கள் உண்டாடா? அப்ளை பண்ணியிருக்கியா? அதுக்கு எதுவும் எதிர்பார்த்து எதுவும் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கியா? பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இருந்தாலும் வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் அவன் யோகா அப்படி இல்லையே, வெளிநாட்டில் இருக்கணுங்கிற நிலைமை இருக்குதே. இன்னும் அது உண்டான வழி கிடைக்க மாட்டேங்குது. நான் முடிச்சு தரேன், கால் வந்துட்டு வா. தேவன் கோவில் மணி ஓசை. உன் பேர் என்னடா? ஹரிகரன் தான். ஹரிகரன்னா யாருமா? உண்மையை உணர்ந்தவன். பிரான்ஸ் நாட்டில் உனக்கு வேலை கிடைச்சா போவியாடா? 3 மாத கால அவகாசத்தில் பிரான்ஸ் நாட்டில் உனக்கு பணி கிடைக்கும்.
தேவன் கோவில் மணி ஓசைன்னு நான் சொன்னேன், அதுக்கு என்னடா அர்த்தம்? இயேசுநாதருடைய முன்னோர்கள் பிரான்ஸ்ல தான் வாழ்ந்தாங்க. இயேசுநாதருடைய நண்பர்கள் பிரான்ஸ்ல வாழ்ந்தாங்க. இயேசு இந்தியாவில் வாழ்ந்தார் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. கண்ணதாசன் பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட புத்தகம். அவருடைய முழு சரித்திரமும், கார்கில் வரை அவர் சென்றதும், அவர் தாயாருடைய சமாதி சம்பந்தமான விஷயமும் அந்த நூலிலே இருக்கிறது. அந்த விளக்கத்தின்படி பார்த்தால் பிரான்ஸ் நாட்டில் இயேசுநாதருடைய முன்னோர்களும் உறவினர்களும் இருக்கிறார்கள். இன்றும் அந்த அரசாங்கம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் இருக்கிறது. அதான் நான் பார்த்தேன், தேவன் கோவில் மணி ஓசை இருக்கிறது எந்த நாடுன்னு கேட்டேன். பிரான்ஸ். அந்த நாட்டில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் நீ உயர்ந்திருப்பாய். வேற என்னப்பா வேணும்? இப்போ உன்னுடைய எண்ணங்களை போய் நான் பார்த்தேன். இந்த குடும்பத்தை கட்டி காக்க திறன் வாய்ந்த ஒரு ஆண்மகன் வேண்டும். அதுக்காக பிழைப்பையும் வாழ்க்கையும் இங்க பார்த்துக்கலாம்ங்கிறதுக்காக எதிர்காலத்தை வேணாக்கிற கூடாது. அதுக்காகத்தான் கிரகத்துப்படி பெற்றோர்களுக்கு அப்பாற்பட்டு நீ இருக்கணுங்கிற விதி அமைப்பு இருக்கு. அந்த விதியை இங்க உள் உலகத்துக்குள்ளே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பகைமை போல் வெளி உலகத்துக்கு காட்சி அளிக்கும். அது பணியின் நிமித்தமாக கொஞ்சம் வெளிநாட்டில் போய் இருந்தா அந்த காரகிரகத்தை நாம சுழற்சியாக மாற்றி விடலாம். புரிகிறதா? அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். வேற என்ன வேண்டும் உனக்கு? தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என் கையில ஒரு பூ வாடி போய் இருக்கு. இதுவரை ஈராண்டு காலங்களுக்குள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, உறவினர்கள் மூலமாகவும் நல்வழியை கொடுக்கல. ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கையில் மாங்கல்ய தடை இருக்கிறது என்பது மேலிருந்து உத்தரவு. அதை நீக்கி அந்த திருமணத்தை நடத்தி தரேன். என்னை உட்கார்ந்து பார்த்துக்கோ. வெற்றி உண்டு மகனே. புண்ணியமாக இருப்பாய் அம்மா. என்னாலும் திருப்பூர் வழக்கு சம்பந்தமான விஷயம் யாருக்குப்பா? வழக்கு குடும்ப வழக்கா? குடும்ப விளக்கு இல்ல, வழக்கு. வீடு வாசல் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? என்னென்ன வீடு வாசல் வழக்கு? வீடு கஷ்டமாவே இருக்குங்க சார். எத்தனை தொழில் செஞ்சாலும் வீடு இடம் சம்பந்தமா என்ன பிரச்சனை? வீடுல பக்கத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. இடம் எந்த நம்ம தான் இடங்க, நான் அவங்க எந்த இடம் சொல்லி குழப்பம் பண்றாங்க. இப்படி வழக்காரு என்று கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 வருடங்களாக வருமானம் சம்பந்தமான குறையும் மனவேதனையும் இருக்கு. இதற்கிடையில இந்த வயதிலையும் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பும் தலையில் விழுந்திருக்கு. உதவுவார்கள் இல்லை. அதே மாதிரி தன்னுடைய இடத்திற்கு பிரத்தியாரால் இடைஞ்சலும் மாந்திரிகத்தால் பிரச்சனையும் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலிருந்து விடுதலையாக்க சனி பகவானை தொடர்ந்து வணங்க வேண்டும். என்னுடைய துணையால் உனக்கு வருமானத்தையும் தாரேன், நோயில்லாத வாழ்வையும் தந்து அந்த பிரச்சனையும் நீக்கி தாரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். ஜெயித்துக்கலாம்ப்பா. ஆனந்தம் அடைவீரா. சகோதரியுடைய திருமண நீதிமன்ற வழக்கை நான் தீர்த்து தாரேன். உன்னுடைய திருமணத்தை தை மாதத்துக்கு பிறகு முடிச்சு தாரேன். சரியா? வார புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் வந்து என்னை நீ பார்ப்பாயாக. ஜெயிச்சு தாரேன். நல்லா இருப்பாங்க. என்னப்பா வேணும்? அழகாலத்தில் வைப்பதும் அன்னை அவள் வாழும் இடம். கணமுடன்
கால் ஒன்று வரலாம். என்னம்மா இடிச்சுட்டு நிற்கிய? சத்தம் போடாமல் நின்னுங்கம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னாளில் வாழ்ந்து வந்த குலதெய்வத்தினுடைய ஒரு அருள் உணர்வு உன் மேனியை தொடுகிறது. ஆனா அது முன்னோர்களில் மாண்டு போன ஆன்மாவை கூட நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, அந்த ஆத்மாவா அல்லது தெய்வ அவதாரத்தில் உள்ளதா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியல. இது சாமியா, உடம்ப ஒரு குலுக்கு குலுக்குத, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏறுத, இது என்னதா இருக்கும், அல்லது வேற எதுவும்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாம ஒன்று சாமி விரட்டி விடட்டும், இல்லைனா வச்சுக்கிட்டு அதை தொலங்க விடட்டும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்று. சின்ன கருப்பசாமி எங்கடா இருக்கு? அந்த சாமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அப்படியா? அந்த சாமியுடைய அருள் உணர்வு உன் மேனிக்குள்ள இருக்கு. அதனால அதை நீ தொடர்ந்து கும்பிட்டுக்கலாம். உனக்கு பாதகம் வராது, உன் குடும்பம் முன்னேறும். கால் ஒன்று. எனக்கு அது தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் சொல்லிட்டேன் மகாராஜா. என்ன பக்கத்தில் வா. சடைவீரியன் பக்கத்தில் காவலுக்கு இருப்பானே தவிர அருள் எடுத்து வரல. கருப்பசாமியுடைய உணர்வுகள் தொட்டிருக்கு. அதுக்கு 3 தலைமுறைகளுக்கு முன்னால அந்த சாமி அருள் எடுத்து வந்த குடும்பம் உங்க பங்காளி வகையில் இருந்திருக்கு. புரியுதா? அதனுடைய பிரதிபலிப்பு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கா கும்பிட்டுக்கா, நீ முன்னேறிக்கிடுவ. நல்லா இருக்கு. மகிழ்ச்சியா கும்பிடுறான், சந்தோஷமா இருப்போ. கருப்பசாமிக்கு அதே சிவகங்கை எல்லை தன் பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தவங்க. அப்ப நீ இருப்பா. பிள்ளைகளை பத்தி கேட்க வந்த யாருமா? அது பிள்ளைதான், காட்டுவா. ஆதியே அந்த மேரல் பெரும் ஜோதியே. இன்னொருத்தர கால வந்துட்டா. படப்படப்பா படப்படப்பா. பக்கத்துல வரலாம். யாருக்கு குழந்தை வேணும்? உன் பேர் என்ன? கொஞ்சம் தள்ளி இரு. இது யாரு? என்னக்கா இப்படி வந்திருக்க? கண்ணை மூடு. உன் பக்கத்துல என்ன வருதுன்னு நான் பார்க்கணும். சரி, கால் வந்துட்டு வா. சில சமயத்தில் படுத்திருக்கும் பொழுது வயிறின் இடது பகுதி துடிக்கி, அந்தால கழுத்துல இருந்து முதுகு வர பிட்ட வர யாரோ அமுக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங்கா வலி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வலிக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? நோயா அல்லது வேற எதுவும் அண்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனசுல இருக்கு. கால் வந்துட்டு வா. குழந்தை பாக்கி இந்த பிறவியில உனக்கு உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கர்ப்பப்பை சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா குழந்தையை தாங்கக்கூடிய சக்தியும் உருவாகக்கூடிய ஆற்றலும் இருக்கு. தைரியமா இருக்கலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம்பளை பிள்ளை பிறக்கும். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா, வெற்றி உண்டு. போ இந்த மாதிரியம்மா நல்லா இருக்கு. கருப்பசாமி ஆமா, தன்னுடைய வீட்டுக்காரரும் நானும் ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வருத்தங்களை தீக்கணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம். படபட போறக்கூடாது, அவசரம் இல்லாம இருக்கணும். உன்னுடைய முன்னோர்கள் குடும்பத்திலே நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருத உண்டா? நாச்சியார் அம்மை இருக்காளா? கால் ஒன்று. 3 தலைமுறைகளுக்கு முன்னால
பரிதாபமாக இறந்தவர்களும் உண்டு ஒரு சமுதாயத்துல. ஆனா இப்போ ஓ ஆ ஆ ஓராண்டு காலமாக வீட்டில் உடல்நிலை சம்பந்தமான மனக்குறையும் பணம் சம்பந்தமான மனவேதனையும் பிள்ளைகளின் ஒற்றுமை குறைவான மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் ஒன்றுவா என்னையா இவங்களுக்கு பிள்ளைய பத்தி எது விளக்கம் இருக்கா? கேட்கணுமா? வா, வேற என்னம்மா வேணும்? நல்லபடியா படிக்கணும். அவரை படிக்க வச்சு தரேன். நல்லபடியா மாலை எடுத்துக்கணும் மகளுக்கு. பாப்பாவுக்கு பாசி சிவராத்திரிக்கு பிறகு மாலை பொருத்தம், ஓம் சக்தி. பையனுக்கு அருமையான படிப்பும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும். நல்லா இருக்கு. அதுக்கு உத்தரவு இப்ப இல்ல, ஓம் சக்தி. வர பௌர்ணமிக்கு வந்து வைக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. கர்பசாமி, அதே சிவகங்கை எல்லை என் பொண்டாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, அது எனக்கு ஒரு வழிகாட்டணும், என்னன்னு தெரியணும். நான் ஒன்ன கூப்பிடுறேன். சாமி போயிட்டு. என்ன இந்த பொம்பளைக்கு என்னப்பா செய்யுது? இந்த பொம்பளைக்கு என்னப்பா செய்யுது? அப்படியே நடக்குது, தள்ளுது, டாக்டர்கிட்ட போய் காட்டுனீங்களாப்பா? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஏக்கா அங்க போக கூடாது. இங்கே வா இங்கே வா இங்கே உட்காருங்க. மாந்திரிகம் சொந்தமாக செய்வனை வச்சு இவளை யாரோ மடக்கிட்டாங்க, இவளுக்கு இடத்தையும் ஏவி விட்டுட்டாங்க, அதனால தான் இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்க ரெண்டோருடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. சரிதானா? அதனால இது பேய் தள்ளுதான் நாய் தள்ளுதான் இல்லை வேற எதுவும் நரம்பு பிரச்சனையான்னு பார்த்தா டாக்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு விடை கிடைக்கல. அதனால இது சாமியை வச்சு தீர்க்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிய. எப்பொழுதுமே மருத்துவர்கள்ட்ட நார்மலான ஒரு விஷயந்தான், உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பொதுவாக அந்த காலத்தில் வந்து பூசாரிகள் சாமி கும்பிடுறது விஷயத்தை தான் நாட சொல்லுவாங்க. அது இயற்கை. என்ன உண்மையா இல்லையா? டாக்டர்கள் பார்க்கக்கூடியதை ஒரு பூசாரி பார்க்க முடியாது. முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த பூசாரி பார்க்கக்கூடிய விஷயத்தை டாக்டர்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய விஷயத்துக்கு ஒத்து வராது. என்ன? அதனால எல்லாரும் பொறுத்து இருந்து உணர்ந்து பார்க்கணும். நீ தூரப்போ இவ்வளோ பக்கத்தில் போய் கண்ண முடிவு சொல்லு பார்க்குறேன். உள்மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு சக்தி தன்னை தொடுவது போன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. தீர்த்து தானே இன்னும் 2 முறை வரணும். இந்த கனி இன்னைக்கு தலைப்பக்கத்தில் வச்சு தூங்க ஆரம்பிச்சுக்கா. 3 நாளைக்கு மாறிக்கணும். அடுத்து என்னை வந்து பார்க்கும்போது சரியாக்கி தந்துடுறேன். ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பையனுக்கு பாசி எந்திரிக்காமா மக பிரச்சனை, மகா பிரச்சனையுடைய வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரேன். மகனுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கித்தாரேன். உள்ளத்தை மாற்றுவோம். இன்னும் அடுத்த முறை வரும்பொழுது அதை நான் சரி பண்ணி தந்துடுறேன். பார்த்துறேன். கர்பசாமிக்கு மானாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் இடையில சிங்கம் புணரி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டாப்பா. வா. உன் பிள்ளைய பற்றி மனக்குழப்பமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனத்தையும் அந்த வாழ்க்கையும் சரி பண்ணி தெளிவுபடி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவங்க பிரிய மாட்டார்கள். பிரியமுடன் இணைந்து வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்து சொல்லலாம் வச்சு தரேன். போயிட்டு வரலாம். கால் வந்து வாப்பா. உங்க கவனத்திலே என்ன பார்க்க கூடாது. நான் சொல்றது மட்டுமே கவனிச்சா தான் வாக்கு.
இந்தா 2 பேரும் இணை பிரியாது இன்பத்துடன் வாழ்வார்கள். காப்பாற்றி தரேன். இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. வெற்றியாக்கி தரேன். கர்மசாமி வெள்ளக்கோவில் உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம். என்னையா கூப்பிட மாட்டேன்னு சொன்னா நான் வேற என்னையா சொல்றது? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய உள்மனம் வந்து ஒரு பய உணர்வுல போய் மாட்டிருக்கு. அந்த பய உணர்வுல என்ன அறிகிறோம் என்ன செய்தோம்ங்கிறது அவளால புரிய முடியாத ஒரு தவிப்பு உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதனால சில சமயத்துல தூக்கு போட்டுக்கலாம்ங்கிற எண்ணமும் வீட்டை விட்டு வெளியேறிடலாம்ங்கிற சிந்தனையும் நேர்த்தி ஏற்பட்டு விட்டது. அந்த மனதை மாத்தி அவ உயிருக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். அவ மனத்தை அடக்கக்கூடிய நல்ல வழியவும் நான் படித்தாரேன். கால் ஒன்று வரலாம். கொஞ்சம் கண்ண மூடி உட்காரணும்பா. என்னைய மட்டும் தான் நினைக்கணும், வேற யாரையுமே நினைக்க கூடாதுப்பா. மனைவி பேர் என்ன? ஈஸ்வரி. கண்ண முடிக்கா? யாரும் செல்லு ஆஃப் பண்ணுங்க. பாட்டு போட முடியாது. அவங்க நிக்கிறாங்க இல்லைன்னா ஆள் உள்ள விடுறாங்க. அங்கிட்ட அந்த பக்கம் மாறி வரும். நீ நின்று தம்பி, அவங்க அங்க இருக்கு. நீங்க என்ன அங்க இந்தாப்பா வீட்டை விட்டு வெளியேற மாட்டான். உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன். இன்னிலிருந்து அவன் மன அலைகளை கட்டியாச்சு. செல்வாக்கா இருக்கலாம் மகனே. பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா மாத சம்பளம் எனக்கு வந்து சேரலையே. சம்பளம் தான் கிடைக்க போகுது. சரி, சந்தோஷம். கால் ஒன்று வரலாம். சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. நகர் இல்ல, விருது நகர். மன அடக்கத்துடனே நிக்கணும், முக்கியம் அதுதான். ராமேஸ்வரம் வரை சென்று வந்தவர்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாலே இணைஞ்சி வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இந்த பாட்டு எல்லாத்துக்கும் பொருந்தாது. சகோதர ஒற்றுமைக்கு இலக்கணமான பாட்டை சகோதர பிரிவுக்கும் வஞ்சனைக்கும் எடுத்துக்காட்டாக நாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்கள் படத்தில் ரகாராவ், ஜெய்சங்கர் ஐயா எல்லாரும் சேர்ந்து நடித்த படம். கால் வந்துவாங்க. அண்ணேன் சொல்லும் வார்த்தை எல்லாம் அப்படிலாம் வரும். ராஜாக்கள் மாளிகையில் தீராத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா, ரோஜாவின் இதழை போல். நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்கு. நிலைமை நல்லா இல்லையே. இன்னொரு தடவை கால் வந்துருவான். அதே விருதுநகர் எல்லை தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. பையனா? எங்க இருக்கேன், என்ன செய்யணும், என் பேச்சை கேட்கணும், என் கூட பேசணும். இவ்வளவுதானா? கால் உன் பேச்சை ஏன் கேட்கணும்? நான் வச்சிருக்கோம் பேச்சை கேட்டா போதா? புரியுற புரியுறியா? யார? அம்சவாகினியை கூப்பிடவா?
ஆ உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகனை பிரத்தியாரால் அவனுடைய மனதை மாற்றி இன்னொருத்தருக்கு பின்னால போய்கிட்டு இருக்கான். உன் பக்கத்துல வரவும் வீட்டுக்கு வரவும் முடியாதவராகவும் மனமில்லாதவராகவும் குழப்பம் அடைந்திருக்கிறான். அதை திருத்தி உங்ககிட்ட ஒப்படைச்ச போதும்ல கால் நோட்டுவான். சிலையா மழை வந்துருச்சு. அப்படியா கேஸ் கிடக்கு பார்ப்போம். இந்தா மகனை திருத்தி தாரேன், வெற்றி ஆகி வேலைக்கு தாரேன், போகணும். அந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு கருப்பசாமி. அதே விருதுநகர்